டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நமக்கு ஏற்கனவே லாஸ்ட்டாக வந்து பார்க்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அதோடைய ஃபண்டமெண்டல் எலமெண்ட்ஸ் என்ன, டேட்டா கலெக்ஷன் மெத்தட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். பர்டிகுலராக இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, அடுத்த டாபிக் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்யூட்டர் பேக்கேஜ் இப்படி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டால் சில பேக்கேஜஸ் இருக்கும். அதே போல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கும் காமனாக சில பேக்கேஜஸ் உண்டு. அந்த பேக்கேஜஸ் என்னங்கிறத இந்த வீடியோஸில் பார்த்துட்டு அதில் பர்டிகுலராக ஒரு பேக்கேஜோடைய விவரங்களை மட்டும் டீட்டெயில்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து டைப்பிக்கல் சாஃப்ட்வேர், அதில் வந்து SPSS, மினிடேப், எக்ஸல். ஓகேவா, அந்த 3 பார்ப்போம். SPSS, மினிடேப், எக்ஸல். இந்த எக்ஸல் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மினிடேப்புங்கிறதும் ஒரு சாஃப்ட்வேர் தான். ஓகேவா, ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். இதில் அடுத்து எஸ்பிஎஸ்எஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி டிபார்ட்மெண்ட்டு, ஆரம்ப நாட்கள் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் இதோடைய அடுத்தடுத்த செஞ்ச ப்ராசஸ் வரும்போது அடுத்தது அப்டேட் வரும்போது நமக்கு ஆர் ஸ்டூடியோ, அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பைத்தான் வந்துட்டுருக்கு. ஆனால் ஆரம்பத்தில் எஸ்பிஎஸ்எஸ்லையும் சில அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கும் சில பேர் அந்த எஸ்பிஎஸ்எஸோட சாஃப்ட்வேர் இன்றைக்கி அதனுடைய தேவை இன்றைக்கி இருக்கிறது. அதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா, எஸ்பிஎஸ்எஸோட விரிவாக்கம் என்ன, ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜ் சோசியல் சயின்ஸ். ஓகேவா, ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் அதான். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதோடைய ஐபிஎம், ஓகேவா, இதனுடைய இது உங்களுக்கு கீழே இந்த இமேஜ் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஸோ அவங்க தான் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதனுடைய சிம்பிள் இப்படி தான் இருக்கும், அந்த ரெட் கலர், ப்ளூ கலர். ஸோ அது சிம்பிள் இதுதான் எஸ்பிஎஸ்எஸோடைய சிம்பிள். ஸோ இதில் வந்து என்ன, இந்த டைப் எப்படி இருக்குன்னா எக்ஸல் ஷீட் மாதிரியே இருக்கும். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா எக்ஸல் ஷீட் மாதிரியே இருக்கும். அதில் வந்து கீழே டேட்டா தனியாக என்ட்ரி பண்ணுவோம், அனாலிசிஸ் ரிசல்ட் ஒரு சைடு பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா எப்படி அதனுடைய நாமினல், ஆர்டினல் ஸ்கேலு, ஹைட்டு வெயிட்டு ஸ்கேலு, ஃபீமேல் மேல் ஸ்கேலு அப்படிங்கிறது எல்லாமே செய்வோம். இதில் நம்ம தனித்தனியாக கொடுத்த எக்ஸல் ஷீட் மாதிரியே தான் இருக்கும். உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், இந்த ஃபைல், எடிட், வியூ, டேட்டா. ஸோ இது எல்லாமே ஒன்று மேலே பார்த்தீங்கன்னா ஐபிஎம் எஸ்பிஎஸ்எஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர் அப்படி தான் இருக்கும். ஐபிஎம் எஸ்பிஎஸ்எஸ் அதனுடைய விரிவாக்கம் ஐபிஎம் சேர்ந்து தான் வரும். ஸோ ஓகேவா, ஸோ அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜோடைய ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு சாஃப்ட்வேர் வந்து எஸ்பிஎஸ்எஸ். இந்த எஸ்பிஎஸ்எஸ் வச்சு தனியாக நம்ம இன்னொரு நாள் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அவுட்லைனாக சொல்லி கொடுத்துருக்கு எஸ்பிஎஸ்எஸ் என்னென்ன, எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்ன. ஸோ அதோட சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணால் அது எக்ஸல் டைப்பில் இருக்கும். எக்ஸல் எப்படி அனாலிசிஸ் பண்ணுறோமோ ஸோ அதே சேம் தான் அங்கேயே அனாலிசிஸ் பண்ணுவோம். சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், சின்ன சின்ன அப்டேட் இருக்கும். ஓகேவா, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.